அப்ப சாதி ஒழிப்பு தான் சமூக ஓர்மை, தமிழ் சமூக ஓர்மை. சாதிய பிணிப்பற்ற தோலே நல்ல தண்டமிழ் வாளை தூக்கும், சாதி பிணிப்பற்ற ஏரி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும்ங்கிறான். அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அறிந்து உணர வேண்டும். இந்த தலைமுறை தமிழ் சமூக பிள்ளைகளாவது இந்த அழுக்கு சிந்தனையிலிருந்து வெளியேற வேண்டும். எண்ணற்ற பெருமக்கள் வாடிட்டான், எண்ணற்ற பெருமக்கள். சாதி இரண்டொழிய அவை சாதிகள் இல்லையடி பாப்பா, பாரதி பாடியிருக்கலாம். சாதி இல்லை அப்பா, சாதி இல்லை தாத்தா, சாதி இல்லை பெரியம்மா, சாதி இல்லை அம்மா என்று பாடியிருக்கலாம். ஆனால் அவன் அடுத்த தலைமுறை பிஞ்சுகளின் நெஞ்சிலே இந்த சாதிய நஞ்சு விழுந்து விடக்கூடாது என்று சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர்னா. யாரு உயர்ந்த சாதிங்கிறான்? அன்பு நிறைய கொண்டவன் எவனோ அவனே உயர்ந்தவன்கிறான். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதியை இவன் பாப்பான் என்று கற்றுக் கொடுத்தது திராவிட திருவாளர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லா நம் முன்னவனும் இந்த சாதிய நஞ்சு மரத்தை வேறறுக்க வேரோடு வெட்டி சாய்க்க போராடி இருக்கான். அதில்தான் நம்முடைய தாத்தா கலிய பெருமாளும் நம்முடைய அண்ணன் தமிழரசனும் சாதிய வேறுபாடு பாகுபாடு இன்றி தமிழ்ச்சங்கம் என்று ஓர்மைப்படுகிறதோ ஒன்றிணைகிறதோ அன்றுதான் அரசியல் வலிமை பெறும், அதிகாரத்திற்கு சென்றடையும், அதிகார வலிமையை பெறும் என்றவர்கள் அறிந்து உணர்ந்ததால் தமிழ்ச்சங்க ஓர்மைக்கு பாடுபட்டார்கள். இந்த நாட்டில் சாதி ஒழிப்பு சமூக நீதியெல்லாம் பேச அருகதை வைத்திருந்தவன் ஒருத்தன் நம் தாத்தா கலிய பெருமாள் அவர்கள் தான். தன் மகளை பெற்ற மகளை படையாச்சி தாத்தா பாறையர் ஒருவரை தேடி போய் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தவன் இந்த மண்ணிலே நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் மட்டும்தான். அவன் பேசலாம் சமூக நீதியே, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, அவன் பேசலாம். அவன் இல்ல, அவன் பேரை நான் பேசுறேன். அதேதான் அண்ணன் தமிழரசன் முன்னெடுத்தார். இந்த இருவரும் தலைவர்களின் கனவை நிறைவேற்றிய தலைவனின் மகன் என்கிற முறையிலே இந்த மண்ணிலே நிற்கிறேன். ஈழத் தாயகத்திலே நீ எந்த சாதியாவும் இரு, என் கோடு என் நாடு, தமிழீழ மண்ணுக்குள் எவர் வந்தாலும் தமிழனாக வர வேண்டும், தமிழ் தாயின் பிள்ளையாகத்தான் உள்ள வரணும். அப்படிதான் படையை கட்டினான். அதனாலதான் அவ்வளவு பெரிய ராணுவத்தை எதிர்த்து வெறும் 20,000 வீரர்களை வைத்து 35 ஆண்டுகள் சண்டை போட முடிந்தது பிரபாகரனால் என்றால் ஓர்மை, ஒற்றுமை. 500 சிங்கள வீரனுக்கு ஒரு தமிழ் மறவனை நிறுத்தினான் என்றால் ஒற்றுமை. நீ என்னவா இரு, என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா தமிழ, அப்படிதான் வரணும். இன்னைக்கு அங்குலமா உங்க மகன் வளர்றேன், ஆனால் ஒரு நாள் இந்த பிள்ளைகளை விட்டால் உங்களுக்கு நாதி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. வீட்டில் போய் மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பாரு, உனக்கு என்ன இருக்குன்னு. படிக்க கல்வி இருக்கா, படிச்சா வேலை இருக்கா, குடிக்க நீர் இருக்கா, சுவாசிக்க நல்ல காற்று இருக்கா, அந்த காற்று தூய காற்று தானா, நீ குடிக்கிற நீர் குடிக்கிற தன்மையோடு இருக்கா, சாப்பிடுகிற உணவு நஞ்சில்லாமல் இருக்கா, என்ன இருக்கிறது, என்ன வச்சிருக்க, உனக்கு நிக்க இடம் இருக்கா, இது உன்னுடைய பூமி தானா, படிச்சா வேலை இருக்கா, ஒண்ணும் கிடையாது. இந்த அரசியல் உனக்கானதா, இந்த நாட்டில் இருக்கிறது ஆளுகிற அதிகாரம் உனக்கானதா? இல்லை, இல்லை. இது உன் மொழியை காக்குமா, உன் மொழியை மீக்குமா? தமிழகத்தின் தமிழ் தெரு, இங்க இருக்கிற வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை ஒரு தடவை படி, ஏதாவது தமிழ் இருக்கா பாரு. வெதுப்பகம் இருக்கிற இடத்துல பேக்கரி இருக்கு, இனிப்பகம் இருக்கிற இடத்துல ஸ்வீட்ஸ் இருக்கு, பாத்துக்க. எழுத்து எதுல இருக்கு? தமிழ்ல இருக்கு. உச்சரிப்பு எதுல இருக்கு? ஆங்கிலத்தில் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? தமிங்கிலம், தங்கிலீஷ். நீ ஒரு புது மொழியை உருவாக்கி உன் முகத்தை நீயே கற்களால் அடித்து 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 சிதைத்துக் கொண்டிருக்கிறாய். என் உடன் பிறந்தவனே, சீமான் முகம் சிதைந்து செத்தால் அவன் பிணத்தை அடையாளம் காட்ட முடியாது. அதுபோல உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது என்கிற வரலாற்று உண்மையை நீ கற்றுக்கொள்.
நீ இவ்வளவு காலமாக சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றாய். நீ சாதித்த ஒன்றை சொல். இறங்கி இப்படியே நான் வீட்டுக்கு செல்கிறேன். ஒன்றை சொல். இப்படி நின்று இதை சாதிச்சோம் சொல்லு. சொல்லு. ஒன்னு சொல். தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்கிற, தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்கிற. உனக்கிட்ட இருக்கிற நோய், இந்த நோய்க்கு எந்த மருத்துவரும் மருந்தளிக்க முடியாது. நீயே சாப்பிட்டு திருந்திக்கிட்டா தான். உன் முதுகுல ஒட்டி இருக்கிற சாதி அழுக்கை நான் சொரண்டி கழுவினால், சொரிந்து கழுவினால், தேய்ச்சி கழுவினால் கோபம் வரும். நீயே தேய்ச்சி கழுவிக்க. உன் முதுகுல இருந்தா கழுவிடலாம். உன் மூளைக்குள்ள படிந்து இருக்கிற அழுக்கு, அதுல இருந்து வெளியில வா. எல்லாம் சரி. அப்புறம் சாதி வாரி என்ன சொல்ற? சாதியை ஒழிக்க இருக்கிற கடைசி கருவியே சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு கொடுக்கிறதா. நீ எப்படி ஒழிப்ப சீமான்? எல்லாருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் அதான்டா சமூக நீதி. எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா ஏன் போட்டி? ஒரு எளிய கோட்பாடு என் உடன் பிறந்தவர்களே. நாம கேட்பது, 5 பேர் இந்த வீட்டிலே இருக்கிறார்கள், 5 பேருக்கான சாப்பாடு அனுப்பிடு. 50 பேர் அந்த வீட்டிலே இருக்கிறார்கள், 50 பேருக்கான சாப்பாடை அனுப்பிவிடு. இப்ப போட்டி இல்லை, பொறாமை இல்லை. ஆனால் 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 சாப்பாடை அனுப்புவதும், 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 சாப்பாட்டை அனுப்புவதும் சமூக நீதி அல்ல, சமூக அநீதி. இதனால்தான் பிரச்சனை. ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. இந்த குடும்ப அட்டையை ஒரு அப்பத்தா வைத்திருக்கிறாள். அவள் வீட்டில் ஒருத்தி தான் இருக்கிறாள். அவளுக்கு 10 கிலோ அரிசி. பக்கத்து வீட்டிலே 10 பேர் இருக்கிறார்கள். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, இப்படி 10 பேர் இருக்கிறார்கள். 10 பேர் இருக்கிற அந்த குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி தான். இது நியாயமான பங்கீடா, சம பகிர்வா? இதுதான் நம்முடைய கேள்வி. அதுதானே சமூக நீதினா என்ன நினைக்கிற? இங்க பேசிய தம்பிகள் எல்லாம் என் கருத்தை தான் வலியுறுத்தி பேசினார்கள். நீ எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காதே. நீ அளந்து கொடு, அள்ளி கொடுக்காதே. இதுதான் எங்கள் கோட்பாடு. இதான் எங்க கோட்பாடு. இந்த நாட்டில் இடஒதுக்கீடு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், நாங்க தான் கற்றுக் கொடுத்தோம், அள்ளி கொடுத்தோம், கிள்ளி கொடுத்தோம். ஒன்னும் புடுங்கல. இதை சாதித்த ஒரே ஒரு மகன் நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் ஒற்றை மகனின் தொடர் போராட்டத்தின் வெற்றிதான் இன்று நீனும் நானும் பெற்றிருக்கிற இடப்பகிர்வு. இட ஒதுக்கீடு என்கிற வார்த்தையை ஒழிக்கணும். இட பங்கீடு, இடப்பகிர்வு என்றுதான் அதை பயன்படுத்தணும். நீ எதுக்கு என்னை ஒதுக்குற? இட ஒதுக்கீடு எதுக்கு ஒதுக்குற? பங்கீடு செய், பங்கீடு செய். எப்படி பங்கீடு? திராவிட கட்சிகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறியா? எப்படி பங்கீடு? தேர்தல் நேரத்தில் வாக்கு பறிக்க வரும்போது ஓட்டுக்கு எப்படி எண்ணி காசு கொடுக்குற? வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களா? பெரியமா எத்தனை நம்ம வீட்டில்? 5 பேரா? 5 ஓட்டு இல்லையா? சரி, 5 ஓட்டு 500 500 500 2500 கொடுத்துருப்பா. இதுக்கு என்னது? பங்கீடு. ஓட்டுக்கு கொடுக்குற பங்கீட்டை நாட்டுக்கு ஒரு தடவை கொடுங்கிறோம். எப்படி என்றது? ஓட்டை எப்படி இந்த தெருவில் எத்தனை ஓட்டு ஓட்டுன்னு எண்ணி இப்படி காசு கொடுக்க தெரியுதோ அப்படி எங்களை குடிவாரி எண்ணு. படையாச்சி எவ்வளவு, பறையர் எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு எண்ணு. குயவர் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு எண்ணு. போயர் எவ்வளவு, முடி திருத்துகிற மருத்துவர் குலம் எவ்வளவு, துணி வெளுக்கிற வண்ணார் குலம் எவ்வளவு, என்னடா எண்ணி கொடு. எங்க ஐயா 10.5 கேட்கிறாரா? கொடுக்காத. என்ன இல்லைங்க 10.5க்கு மேல வருதுங்க, 15 கொடு. இல்ல 10.5 இல்லைங்க, அதுக்கு குறைவா வருது, 8 தான் வருது, கொடு. எங்க ஐயா எதிர்த்தா என்னை வந்து கேள். பல முறை எங்களுடைய போற்றுதற்குரிய பெருந்தகை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எண்ணு சாதி வாரி கணக்கெடு கணக்கெடு என்கிறார். நீ நம்ம கொடை வள்ளலுக்கு பிறந்த கோமகன் மாதிரி இருந்தா நீ எடுத்துக்க. என்ன கூறுகட்டி வைக்கிறன்னு கத்தரிக்காயா வெண்டைக்காயாடாது? என்னுடைய உரிமை,
இந்த நிலம் என்னது, இந்த அரசியல், இந்த அதிகாரம் என்னது. நான் உனக்கு 3 விழுக்காடு கொடுத்தேன், 10 விழுக்காடு கொடு, 5 விழுக்காடு கொடுக்கிறேன். இதையெல்லாம் கொடுக்க நீ யார்? நீ இருக்கிற நாற்காலி நாங்கள் கொடுத்த இடம் என்பதை நீ முதல்ல மறந்து. அந்த இடமே நாங்கள் உனக்கு கொடுத்த ஒதுக்கீடு. இதுல கவனமா செய்யணும். இடஒதுக்கீடுனா எண்ணி கொடு. தேவரா, தேவருங்கிறது சாதி அடையாளம் இல்லை, அது ஒரு பட்டம். வாண்டையார் போல, இஸ்லாமியர்கள்லாம் ஜனாப் என்று அழைப்பது போல, அமைச்சர்கள்லாம் மாண்புமிகு என்று அழைப்பது போல, அதுபோல அது பட்டம், ஒரு பட்டம். அதற்குள்ள இருக்கிற குடி பிரிவு என்பது கல்லர், மறவர், அகமுடையோர். இப்ப என்ன செய்ய? கல்லர் எவ்வளவு என்ன, மறவர் எவ்வளவு என்ன, அகமுடையர் எவ்வளவு என்ன, அதுக்கப்புறம் இடஒதுக்கீட கொடு. கவுண்டரா என்ன, அதுக்கு ஏற்ப கொடு. 1.5 கோடியா எண்ணி கொடு, 1 கோடியா அதுக்கு தக்கன பிரிச்சு கொடு. ஆனா நீ எது, எந்த வழியில் நீங்க சமூக நீதியை பேசுகிறீர்கள்? நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எவ்வளவு, எத்தனை அமைச்சர்? அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை அமைச்சர்? ஆனால் ஒரே வீட்டிலே 2 அமைச்சர். அப்பா முதலமைச்சர், மகன் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், நாளை துணை முதலமைச்சர். ஒரே வீட்டிலே 2 அமைச்சர். நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை அமைச்சர்? எண்ணி பார்த்துக்க. இங்க எங்க சமூக நீதி, சரியான பிரதிநிதித்துவம் எங்கே இருக்கிறது? எங்க இருக்கு? தம்பி, தம்பி உங்களுக்கு என்ன தம்பி பிரச்சனை? தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க நிக்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு பிரச்சனை இருக்கா தம்பி? பிறகு எதுக்கு நீங்க பேசிட்டே இருக்கீங்க? என்ன உங்க பிரச்சனைன்னு சொல்லுங்க. நிக்கிறவனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? போக்குவரத்து இடையூறு இருக்கா? இடையூறு இருக்கா? பின்ன ஓ மகனுக்கும் மகளுக்கும் தான் நான் பேசிக்கிறேன், உங்க பிள்ளைக்கும் சேர்த்தா நான் பேசிக்கிறேன். தேவையெல்லாம் பேசிக்கூடாது. அவன் நின்று கேட்டு போற அமைதியா இருக்கான்ல. மற்ற கட்சியில மாதிரி குடிச்சு விட்டு கல்ட்டா பண்ணிட்டு இருக்கானா, இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க 3 சீட்டு விளையாடிட்டு இருக்கானா? என்னது இன்னும் நாங்க பேசுறதெல்லாம் எங்களுக்காக. எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்காக நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் முன்னவர்கள் கத்தினார்கள், ஒன்னும் பயனடைஞ்ச மாதிரி இல்ல, நாங்களும் கத்துறோம். இங்க எல்லாருக்கும் தான். அப்ப எது சரியான சமூக நீதியாக இருக்க முடியும்? அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதி உரிய இடப்பகிர்வை கொடுத்து விட்டால் சாதி ஒளிந்து விடுமா என்றால் ஒளிந்து விடும். தம்பி, நத்தைக்கு எதுக்கு கூடு தேவைப்படுகிறது? எதற்கு தேவைப்படுகிறது? கூடு இல்லை என்றால் எல்லாம் தொட்டு தொட்டு பிடிச்சு பிடிச்சு கொண்டு விடுவ. அப்ப ஆபத்து வரும்போது படக்கென்று ஒரு கூட்டுக்குள் மறைகிற தேவை வருது. புழுக்கு எதுக்கு கொடுக்கு முளைக்குது? அதை பிடிச்சு பிடிச்சு நசுக்கி கொண்டு வருவ. அப்ப அது தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு தேவைப்படுது. இது போலதான் இங்கே சாதி அமைப்புகள், சாதிய கூட்டங்கள், குழுக்கள் உருவாக காரணம். நாம சாதியா ஒன்னா இருந்தா தான் ஏதாவது கேட்டு பெற முடியுங்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இல்லை. என் முன்னாடி உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டால் எவனும் சாதியை பற்றி சிந்திக்கவோ அதுக்காக போராடவோ பெருமை பேசவோ நேரம் இருக்காது. அவனுக்கு உண்டானது கிடைச்சிருச்சுன்னா நான் என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா எதுக்கு ஊடாமட்டு சொத்தை படிக்க போறேன்? எதுக்கு பறிக்க போறேன்? எனக்கு வேண்டியது கிடைச்சா அடுத்தவன்ட்ட எதுக்கு எடுக்க போறேன்? எதுக்கு திருட போறேன்? ஏன்? தானாக போட்டி பொறாமை எல்லாம் பொசுங்கி போகும். எல்லோருக்கும் சம வாய்ப்பு வர வேண்டும் என்றால் குடிவாரி கணக்கெடுத்து எண்ணி கொடுக்க வேண்டும் என்பதுதான்.